Students, can you hear me? Yes, ma'am. Yes, ma'am. Voice கேக்குதா? Yes, ma'am. போங்கடா. பதிலே சொல்ல மாட்டாங்க. Yes, ma'am. அபிராமி கேக்குதாமா? கேக்குது ma'am. திவ்யா Ma'am. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. Students, can you hear me or not? Please. Yes, ma'am. Yes, கேக்குது ma'am. பேசுறது கேக்குது கேக்குதா? கேக்குது ma'am. கேக்குது ma'am. கேக்குது ma'am. என்னன்னு தெரியல எனக்கு. Students, Yes, ma'am. ஓகேடா. இப்பதான் என்ன கேக்குது. ஓகே சரிடா. ஸோ ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்ல 3 சொன்னோம். என்னென்னது? என்னென்ன ஸ்டெப் சொன்னோம்? Multiplication, growth, Maturation. மெச்சுரேஷன். வெரி குட். ஸோ இதுல மேல பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிகேஷன் எங்க ஸ்டார்ட் ஆகும்னா டூரிங் புபர்ட்டி. ஸோ அங்க என்ன செல்ஸ் இருக்கும்னா ஸ்பெர்மட்டோகோனியா. ஸ்பெர்மட்டோகோனியானா ஸ்பெர்ம் மதர் செல். ஸ்பெர்ம் மதர் செல் எப்பவுமே 2n தான். ஸ்பெர்ம் தான் n. ஓகேவா? ஸ்பெர்ம் மதர் செல் எப்பவுமே 2n ma'am. 2n. ஓகேடா. ஸோ இந்த இது ஹார்மோன் பத்திலாம் கொஞ்சம் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. இதானா உங்களுக்கு மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். ஹைப்போதலாமஸ்ல இருந்து GnRH வரும். anterior pituitary FSH will act on Sertoli cell, which is helping in spermatogenesis. And when the sperm production is very high, at that time the Sertoli cell will secrete a hormone called inhibin that will give negative feedback. Okay va? Yes, ma'am. அப்புறம் LH ஹார்மோனு. LH என்ன பண்ணும்னா லேடிக் செல் மேல ஆக்ட் பண்ணி டெஸ்டோஸ்டிரான் செக்ரீட் பண்ணும். ஸோ அதிக டெஸ்டோஸ்டிரான் இருந்தா இதுவும் நெகட்டிவ் ஃபீட்பேக். LH செக்ரீட் ஆகுறது ஸ்டாப் ஆகும். ஓகேவா? கிளியரா? Yes, ma'am. Yes, ma'am. இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்ல 3 ஃபேசஸ் இருக்கு. மல்டிப்ளிகேஷன், growth, மெச்சுரேஷன். இப்பதான் அந்த ஒயிட் போர்டில் உங்களுக்கு சொன்னேன். மல்டிப்ளிகேஷன் அப்போ ஒரு ஸ்பெர்மட்டோகோனியா 2 செல்லா டிவைட் ஆகும். ஒன்று டைப் ஏ செல், இன்னொன்று டைப் பி செல். டைப் ஏ வந்து டிவைட் மைட்டாட்டிக்கலி, திரும்ப திரும்ப டிவைட் ஆகும். டைப் பி வந்து ஸ்பெர்மா மெச்சூர் ஆயிடும். நம்ம போன வருஷம் பிளான் growth அண்ட் டெவலப்மெண்ட் லெசன்ல அரித்மெட்டிக் growth படிச்சோம், ஞாபகம் இருக்கா? Yes, ma'am. ஜியோமெட்ரிக் growthனா ஒரு ஒரு cell செல் two, டிவைட் ஆகி 2 and ரெண்டுமே 4. வரும். அந்த 2ல இருந்து 4, 4ல இருந்து 8 அப்படி வந்தா ஜியோமெட்ரிக்கல் growth. அரித்மெட்டிக் growthனா என்னது? அரித்மெட்டிக்னா இப்பதான்டா சொன்னேன். ஒரு செல் டிவைட் ஆயிட்டு இன்னொரு செல் இந்த மெச்சூர் ஆயிடும். ஒரு செல்லு தான் டிவைட் ஆகும், இன்னொன்னு திரும்ப திரும்ப மெச்சூர் ஆகும். ஓகேவா? சரி, அடுத்தது இந்த பி செல்லு எப்படி மெச்சூர் ஆகி ஸ்பெர்ம் ஆகுதுன்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ பி செல் பார்த்தீங்கன்னா grows in size and become spermatocyte. பி செல்லு சைஸ்ல வளர்ந்து என்னவா மாறுது? பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட். பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் என்ன 2n கேட்டா 2n தான்.
மெச்சுரேஷன் ஃபேஸுக்கு அப்புறமா வர எல்லாம் தான் ஹேப்ளாய்டு. மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ்ல இருக்க ஸ்பெர்மட்டோகோனியா ஆகட்டும், growth ஃபேஸ்ல இருக்கிற பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் ஆகட்டும், எல்லாருமே என்னது? 2n. எல்லாரும் இதுக்கப்புறம் வர எல்லாரும் என்னவா இருப்பாங்க? Haploid. Haploid. வெரி குட், ஹேப்ளாய்டு. மெச்சுரேஷன் ஃபேஸ், பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் undergoes meiosis. மியாசிஸ் 1க்கு அப்புறம் 2 செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் ப்ரொடியூஸ் ஆகும். மியாசிஸ் 2க்கு அப்புறம் 4 ஸ்பெர்மாட்டிட். இந்த வார்த்தை எல்லாம் ரொம்ப முக்கியம்டா. ஸ்பெர்மட்டோகோனியா, பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட், அதுக்கப்புறம் வர்றது செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட், அதுக்கப்புறம் ஸ்பெர்மாட்டிட், அதுல இருந்து வர்றது தான் ஸ்பெர்மட்டோசோவா அல்லது ஸ்பெர்ம். புரியுதா? Yes, ma'am. ஏன்னா இது நிறைய வாட்டி நம்ம நீட் எக்ஸாம்ல இந்த ஆர்டர் அப்படியே கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. ஓகேவா? இந்த ஆர்டர், அதாவது ஸ்பெர்மட்டோகோனியா, பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட், செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட், அதுக்கப்புறமா ஸ்பெர்மாட்டிட், அதுக்கப்புறமா ஸ்பெர்ம். இந்த ஆர்டர் கேட்டிருக்காங்க. PYQs பார்த்தீங்கன்னா தெரியும். நோட் பண்ணிக்கோங்கடா. நோட்டட். Yes, ma'am. இதுதான்டா ஸ்பெர்மட்டோகோனியா மைட்டோசிஸ். டைப் A, டைப் Bன்னு வரும். அதுல டைப் B தான் grow ஆகி பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டு, அதுல இருந்து மியாட்டிக் டிவிஷனு, செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டு, அதுல இருந்து 4 ஸ்பெர்மாட்டிட். இந்த 4 ஸ்பெர்மாட்டிட்ல இருந்தும் 4 ஸ்பெர்ம் வருது டிஃபரன்ஷியேட் ஆகி. இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்பெர்மியோஜெனிசிஸ்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? Spermiogenesis. இந்த ஒரே கடைசி ஸ்டெப், மொத்தம் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். லாஸ்டா ஸ்பெர்மாட்டிட்ல இருந்து ஸ்பெர்மட்டோசோவா வர்றத என்னன்னு சொல்றோம்? Spermiogenesis. அவ்வளவுதான். இது கிளியரா? இது ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க பார்க்கலாம். போட்டோ எடுத்துட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? இதையும் எடுத்துக்கோங்கடா. முதல்ல நான் சொன்ன மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ், ஜஸ்ட் grow in size, growth phase, அப்புறமா மெச்சுரேஷன் ஃபேஸ், மியாசிஸ் 1, மியாசிஸ் 2, லாஸ்ட் ஸ்டெப்புக்கு பேரு ஸ்பெர்மியோஜெனிசிஸ். ஸ்பெர்மியோஜெனிசிஸ்னா ஸ்பெர்மாட்டிட்ல இருந்து ஸ்பெர்மட்டோசோவா வர்றது. இதுக்கப்புறம் இந்த ஸ்பெர்ம் செமினிபெரஸ் டியூபியூல விட்டு ரிலீஸ் ஆயிடும். அதுக்கு பேரு ஸ்பெர்மியேஷன். அந்த லாஸ்ட் ஸ்டெப்புக்கு என்ன பேரு? என்ன பேரு? Spermiation. இது ஏன்னா நீட்ல கேட்டிருக்காங்க, எழுதிக்கோங்க. ரிலீஸ் ஆஃப் ஸ்பெர்ம் ஃப்ரம் த செமினிபெரஸ் டியூபியூல் இஸ் கால்ட் ஸ்பெர்மியேஷன். மேம் இன்னொரு தடவை சொல்றீங்களா? சொல்றேன்டா. ரிலீஸ் ஆஃப் ஸ்பெர்ம்
from the seminiferous tubule. Release of sperm from the seminiferous tubule is called spermiation. Note பண்ணிட்டியா? Yes, ma'am. Thank you, ma'am. இது நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பெர்மாட்டிட் ஸ்பெர்மட்டோசோவாவா மாறுற ப்ரொசீஜரை தான் நம்ம ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸ்பெர்ம் வந்து யூஸ்வலா செட்டோலி செல்லோட அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். நொரிஷ்மெண்ட் எடுத்துட்டு ஃபுல்லா டெவலப் ஆன உடனே தான் செமினிஃபெரஸ் டியூபியூல்ல இருந்து ரிலீஸ் ஆகும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஸ்பெர்மியேஷன். நோட் பண்ணிட்டீங்களாடா? நோட். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம். ஸோ இன்னைக்கு கேமெட்டோஜெனிசிஸ்ல ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் முடிச்சிருக்கோம், ஃபீமேல் ரீப்ரொடக்ஷன் முடிச்சிருக்கோம். நாளைக்கு வந்து நம்ம என்ன முடிச்சிருவோம்? மிச்சம் இருக்கிற மென்ஸ்ட்ரல் சைக்கிள், இந்த எம்பிரியோனிக் டெவலப்மெண்ட், அதெல்லாம் நாளைக்கு. ஆனா ஒயிட் போர்ட்ல நோண்டும் போது யாராவது கை வச்சிங்க அவ்வளவுதான். சரியா? சரி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம் பார்த்துருவோமாடா? Yes, miss. இந்த ஹியூமன் ஸ்பெர்ம முதல்ல கண்டுபிடிச்சவரு ஹாம் அண்ட் லியூவன்ஹெக். யாரு யார்? ரெண்டு பேரு. யாரோ ஒருத்தர் படிங்க. யாரோ ஒருத்தர் வாசிங்கடா. ஸ்டூடெண்ட்ஸ் என்னம்மா வாய்ஸ் கேட்கலையா? ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா? யாரோ ஒருத்தர் டக்குன்னு வாசிங்கடா. ட்ரெயினுக்கு வேற டைம் ஆச்சு அதான். Okay, ma'am. Human sperm first observed by Ham and Leeuwenhoek. Sperm is ஹாமும் composed லியூவன்ஹூக் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. சரியா? Sperm is Next. composed of a head, neck, a middle piece, and a tail. நீங்க ஸ்பெர்ம்னா அப்படியே சும்மா படிச்சீங்கன்னா மறந்துடும். இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு படிச்சுக்கோங்க. தலை, கழுத்து, மிடில் பீஸ், டெய்ல். எப்படி படிக்கணும்? Head, neck, middle piece. Head, neck, middle piece, tail. அவ்வளவுதான். அப்பதான் ஈஸியா இருக்கும். ஹெட்ல என்ன இருக்கும், நெக்ல என்ன இருக்கும், மிடில் பீஸ்ல என்ன இருக்கும், டெய்ல என்ன இருக்கும்னு படிச்சா முடிஞ்சு போயிடுச்சு. சரியா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஹெட் பாக்குறீங்க. ஹெட்ல பாத்தீங்கன்னா எலாங்கேட்டட் ஹாப்ளாய்டு நியூக்ளியஸ் இருக்கு. இருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர் பாத்துருங்க, தெரிஞ்சிடும் உங்களுக்கு. தலையை மட்டும் கவனிங்க. தலையில இதுதான் நியூக்ளியஸ். இதுக்கு மேல இருக்கிற இந்த பிளேஸ்ல ஆக்ரோசோம். இது நியூக்ளியஸ், இது ஆக்ரோசோம். ஓகேவா? வாசிடா. டக்கு டக்குன்னு வாசிங்க. Head, elongated haploid nucleus. Anterior portion, acrosome. Modified Golgi apparatus. The acrosome is filled with enzymes like hyaluronidase and acrosin. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எலாங்கேட்டட் ஹாப்ளாய்ட் நியூக்ளியஸ். ஆக்ரோசோம் இருக்கு. இந்த ஆக்ரோசோம் எதுல இருந்து வந்தது அப்படின்னு கேட்டா கோல்கை அப்பேரட்டஸ். நம்ம ஸ்பெர்மாட்டிட் பார்த்தீங்கன்னா உருட்டையா இருந்ததுல, ஸ்பெர்மாட்டிட் அப்படியே உருட்டையா, அந்த உருண்டையா இருந்ததுல கோல்கை இருக்கும். அந்த கோல்கை தான் நம்மளுக்கு ஆக்ரோசோமா மாறி வரும். சரியா? அந்த ஆக்ரோசோம் தலையில ஹயலுரோனிடேஸ்னு ஒரு என்சைமு, ஆக்ரோசின், கொரோனாலைசின், ஜோனாலைசின், இது போல நிறைய என்சைம் இருக்கு. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா
அந்த எக்கோட கவரிங்ஸ் லேயர்ஸ், அந்த எக் லேயரை உடைச்சு உள்ள போறதுக்காக ஸ்பெர்மோட தலையில இருக்கிற என்சைம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நெக் படிங்க. Neck consists of proximal centriole. Proximal centriole roll in first cleavage of zygote. Distal centriole forms the axial filament. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நெக்ல என்ன இருக்கு? ப்ராக்சிமல் சென்ட்ரியோல், டிஸ்டல் சென்ட்ரியோல்னு 2 சென்ட்ரியோல் இருக்கு. ப்ராக்சிமல் வந்து ஜைகோட் கிளீவேஜ்க்கு யூஸ் ஆகும். டிஸ்டல் வந்து ஆக்சியல் ஃபிலமெண்ட். அதாவது இங்க பாருங்க, இது ப்ராக்சிமல், இதுல டிஸ்டல் வந்து இப்படி கீழே இருக்கு. இத சுத்தி சைட்டோபிளாசம் இருக்கும். டிஸ்டலை சுத்தி சைட்டோபிளாசம் இருக்கும். இது டெய்ல். சரியா? புரியுதா? Yes, ma'am. ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் எதுக்குன்னா ஜைகோட்டை கிளீவ் பண்றதுக்கு. ஜைகோட்ல வந்து இப்ப யூஸ்வலா சென்ட்ரியோல், நம்ம போன வருஷமே செல் சைக்கிள் அண்ட் டிவிஷன் லெசன்ல படிச்சிருப்போம். சென்ட்ரியோல்ன்றது செல் சைக்கிள் அண்ட் டிவிஷனுக்கு பயன்படும். பட் ஸ்பெர்ம்ல தான் சென்ட்ரியோல் இருக்கும், எக்ல சென்ட்ரியோல் இருக்காது. அப்ப ஸ்பெர்ம்ல இருக்கிற இந்த சென்ட்ரியோல் தான் ஜைகோட்டு 2 செல்லா 4 செல்லா 8 செல்லா டிவைட் ஆகும் பொழுது உதவி செய்யும். புரியுதாடா? Yes, ma'am. அடுத்து நம்ம பார்க்க போறது மிடில் பீஸ். இந்த மிடில் பீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். மிடில் பீஸ்ல என்ன இருக்கும்? abundant நிறைய mitochondria. மைட்டோகாண்ட்ரியா. இது வந்து ஸ்பைரலி ட்விஸ்டடா இருக்கும். இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நெபன்கன். இந்த பாருங்க, அப்படியே இதெல்லாமே மைட்டோகாண்ட்ரியா தான். அப்படியே ஸ்பைரலா சுத்தி சுத்தி இருக்குல்ல, அதுக்கு பேரு நெபன்கன்னு சொல்லுவோம். எதுக்காக இந்த மிடில் பீஸ்ல இவ்வளோ மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் அந்த மொட்டிலிட்டி, பவர் ஹவுஸ். மைட்டோகாண்ட்ரியா இஸ் த எனர்ஜி சோர்ஸ் இல்லையா? அவர் வேகமா ஸ்விம் பண்றதுக்கு அந்த மைட்டோகாண்ட்ரியால இருந்து தான் நம்மளுக்கு உதவி வருது. ஓகே, Yes, ma'am. பவர் ஹவுஸ் ஆஃப் ஸ்பெர்ம். இந்த போஸ்டீரியர் ஆஃப் நியூக்ளியஸ், அதாவது இங்க பாருங்கடா, இந்த பிக்சர்ல இந்த இடம் மேமோட கர்சர் போது பாருங்க. இந்த கர்சர்ல இருந்து இதுல இருந்து இது கீழெல்லாம் இந்த பிளாஸ்மா மெம்பரேனோட கவரிங் ஒன்று இருக்கு. இந்த கவரிங்க்கு என்ன பேரு தெரியுமா? மேன்ஷெட். நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் புக்ல இருக்காது. சில இன்ஃபர்மேஷன்லாம் மேம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுவேன். சரியா? போஸ்டீரியர் ஆஃப் த நியூக்ளியஸ், நெக், மிடில் பீஸ், இதை கவர் பண்ணிருக்கிற இதுக்கு பேரு மேன்ஷெட். ஓகேவா? ஓகேவா? Yes, ma'am. Yes, ma'am. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது டெய்ல். என்ன பார்க்க போறோம்? டெய்ல். டெய்ல ஜஸ்ட் நடுவுல இருக்கிற இந்த கருப்பு கோடு தான் ஆக்சியல் ஃபிலமெண்ட். அதை சுத்தி இருக்கிற இந்த பிங்க் தான் வந்து சைட்டோபிளாசம். ஆக்சியல் ஃபிலமெண்ட் சுத்தி இருக்கிறது சைட்டோபிளாசம். இததான் நம்ம டெய்ல்னு சொல்றோம். சரியா? ஸோ நீங்க நெபன்கன்லாம் பார்க்கலாம். அப்படியே மைட்டோகாண்ட்ரியா ஸ்பைரலா இருக்கிறத நல்லா பார்க்கலாம். பார்க்க முடியுதாடா? Yes, ma'am. Yes, ma'am. இந்த ஸ்பெர்ம்ஸ் அந்த எங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னா ஆக்சசரி டக்ட் வழியா டிரான்ஸ்போர்ட் ஆகுது. மேலோட ஆக்சசரி டக்ட் என்னன்னு சொல்லியிருக்கேன்? என்னது? என்னடா? Retitus, Retitus, vasa efferentia, epididymis, vasa. வெரி குட், வெரி குட், சூப்பரா. அது வழியா அப்படியே வந்து செமினல் வெசிக்கல், ப்ராஸ்டேட் கிளாண்டு, இது கிட்ட இருந்தெல்லாம் ஃப்ளூயிடை வாங்கிக்கிட்டு ஸ்பெர்மோட சேர்ந்து
வெளியே வர்ற அந்த ஃப்ளூயிட நம்ம என்னன்னு சொல்லுவோம்? செமன். இது கிளியரா இருக்காடா? Yes, ma'am. இப்போ ஒரு மேலுக்கு வேசக்டமி பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஸ்பெர்ம் வராது, ஃப்ளூயிட் மட்டும் வரும். அந்த ஃப்ளூயிடுக்கு மட்டும் என்ன பேருன்னு சொன்ன? Semen. இல்லப்பா, சீமன்ல ஸ்பெர்மும் இருக்கும், ஃப்ளூயிடும் இருக்கும். ஸ்பெர்ம் இல்லாத ஃப்ளூயிடுக்கு பேரு செமினல் பிளாஸ்மா. நோட் பண்ணிக்கோங்க. செமன் இஸ் ஈக்குவல் டு செமினல் பிளாஸ்மா பிளஸ் ஸ்பெர்ம். ஓகேவா? கிளியராடா? Once again, ma'am. எழுதிக்கோமா. செமன் இஸ் ஈக்குவல் டு செமினல் பிளாஸ்மா பிளஸ் ஸ்பெர்ம். ஓகேவா? Yes, ma'am. ஓகேடா. சோ ஊஜெனிசிஸ் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நடத்துறேன். சரியா? Okay, ma'am. நாளைக்கு இது ஆரம்பிச்சு நம்ம கடகடன்னு முடிச்சிடலாம். இப்ப ட்ரெயினுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, அதான் கிளம்புறேன். ஓகேடா, 8 o'clock ஆயிடுச்சா? சரி, பாய் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. Thank you. தேங்க்யூடா. Thank you. தேங்க்யூ. பாய்.